வெரி குட். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். ஓகே. ஓகே, நான் முதல்ல என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பேர் யோகீஸ்வரி. என் பிசினஸ் பார்ட்னர் மிஸ்டர் ரகு. அவருக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் கொடுத்துருங்க. அண்ட் தென் என்னுடைய ஸ்பான்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் தயாளன் பார்வதி. அண்ட் என்னுடைய மென்டோ யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம டைமண்ட் முத்துஷிலா. ஓகே, இவங்க 2 பேரும் இல்லைன்னா அதாவது இந்த பிசினஸ்க்கு என்ன ஸ்பான்சர் பண்ணவங்களும் ஏன்னா எங்களை வழி நடத்தி இந்த பிசினஸ் சக்சஸா கொண்டு போனுங்க நம்ம டைமண்ட் முத்துஷிலா. அவங்களுக்கு பெரிய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ஓகே ஓகே, இந்த ஸ்டேஷன்ல வந்து நான் டாபிக்கை வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, பவர் ஆஃப் டூப்ளிகேஷன். இன்னைக்கு என்னுடைய டாபிக் வந்து பவர் ஆஃப் டூப்ளிகேஷன். இதான் நான் ஷேரிங் பண்ண போறேன். டூப்ளிகேஷன்னா என்ன? யாருக்கெல்லாம் தெரியும் டூப்ளிகேஷன்லாம் என்ன? கொஞ்சம் போடுங்க பார்ப்போம் சேட் பாக்ஸ்ல. டூப்ளிகேட்னா என்ன? டூப்ளிகேட்னா என்னன்னு எல்லாத்துக்கும் அர்த்தம் தெரியுதா? ஓகே, தெரிஞ்சதுன்னா ஓகே. டூப்ளிகேட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா காப்பி பண்றது. காப்பி பண்றது. ஓகே, வெரி குட் திவாகரன், தேங்க்யூ. காப்பி பண்றது தான் டூப்ளிகேட் சொல்லுவாங்க. ஓகே, டூப்ளிகேட் வந்து இந்த பிசினஸ் வந்து நம்ம எம்ஏ பிசினஸ் வந்து முழுக்க முழுக்க வந்து டூப்ளிகேட் பிசினஸ் தான். என்ன சொல்றீங்க பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் பிசினஸ் தான் எம்ஏ பிசினஸ். எம்ஏ பிசினஸ் தான் டூப்ளிகேட் பிசினஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் தெரியுங்களா? டூப்ளிகேட் பண்ணாதான் நம்ம இந்த பிசினஸ்ல வந்து ஒரு நிலையை அடைஞ்சு போக முடியும். நம்ம இந்த பிசினஸ் வந்து சக்சஸா கொண்டு போக முடியும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நானே வச்சுக்கங்களேன். நானே முன்னாடி வந்து உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும் என்னுடைய ஸ்டோரி. முன்னாடி உள்ள ஸ்டோரி, நான் மினி மார்க்கெட் வச்சிருந்தேன், பூ வியாபாரம் செஞ்சிருந்தேன். ஸோ அந்த வியாபாரம் வந்து பாத்தீங்கன்னா நான் டூப்ளிகேட் பண்ண முடியாது. என்னன்னு பாத்தீங்கன்னா யாராவது வந்து தனியா காசு கொடுத்து போய் கத்துக்கிட்டு வந்தாதான் வந்து அந்த பிசினஸ் வந்து செய்ய முடியும். அதாவது வெளியில் உள்ள பிசினஸ். இப்ப என்ன மாதிரி நான் வந்து முன்னாடி வந்து ஒரு பூக்கட்டுற வியாபாரம் செஞ்சிருந்தேன் இல்லையா? மாலை கட்டுற வியாபாரம், கல்யாண மாலை, திருவிழா மாலை, இது மாதிரிலாம் செய்யறது வந்து நான் வந்து என்ன வந்து டூப்ளிகேட் பண்ணாங்கன்னா என் வியாபாரம் வந்து பாதிக்கும். ஆனா எம்ஏ பிசினஸ்ல வந்து டூப்ளிகேஷன் வந்து செய்தாதான் நம்ம வந்து பிசினஸ்ல ஒரு சக்சஸ் அடைய முடியும். ட்ரூவா இல்லைங்களா? இங்க நிறைய பேருக்கு தெரியும், நிறைய சக்சஸ் ஆனவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கே தெரியும் இந்த பிசினஸ் வந்து டூப்ளிகேட் பிசினஸ் 100%. ஓகே, டூப்ளிகேட் முதல்ல யாருக்கிட்ட இருந்து வரணுங்க? நம்ம கிட்ட இருந்தா டூப்ளிகேட் வரணும். டூப்ளிகேஷன் நம்ம வந்து யாருக்கிட்ட இருந்து கத்துருப்போம்? நம்மளுடைய அப்ளைன்ட் இருந்து. ஸோ நம்ம டூப்ளிகேட் வந்து இந்த பிசினஸ் வந்து முழுக்க முழுக்க டூப்ளிகேட்னு சொல்றீங்க. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து டூப்ளிகேட் என்ன பண்ணணும்? டூப்ளிகேட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அப்ளைன்ட் இருந்து ஒரு போட்டோஸ்டேட் வந்து பேப்பரை வந்து நம்ம வந்து போட்டோஸ் மிஷின்ல வைக்கிறோம். வச்சு ஒரு கிளியரான காப்பியை போய் வச்சு நம்ம போட்டோஸ்டேட் பண்ணாதானே கிளியரான பிக்சர் நம்மளுக்கு கிடைக்கும். அது போலதான் நம்ம அப்ளைனை முழுக்க முழுக்க நம்ம டூப்ளிகேட் பண்ணணும். அவங்க பண்ற டெமோவா இருந்தா செய்யணும், அவங்க பண்ற எல்லா நடவடிக்கையும் நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ணணும். மொத்தத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப டெமோ இப்போ ஒரு இது வந்து கரெக்டா வந்து நம்ம எது கொண்டு வரணும்னா 4S 1Mக்கு, அதாவது செல்ஃப் யூஸ், ஸ்பான்சரிங், செல்லிங், சர்வீஸ் அண்ட் மீட்டிங். இது வந்து அப்படியே வந்து இதுக்கு வந்து டூப்ளிகேட் இதுக்கு வந்து ட்ராக் ஆகுது. ஸோ இது பாத்தீங்கன்னா நம்ம டெமோ கிட் வந்து எப்படி நம்ம வந்து இப்ப வந்து நிறைய பேர் வந்து இந்த பிசினஸ்ல வந்து வந்திருக்காங்க, சைன் அப் பண்றாங்க, ஸ்பான்சரிங் பண்றாங்க, எல்லாத்தையும் அழைச்சிட்டு வராங்க. ஸோ அழைச்சிட்டு வந்துட்டு ஒரு மீட்டிங், ஒரு ஹவுஸ் மீட்டிங் வைக்கிறோம். வைக்கக்குள்ள நம்ம வந்து ஒரு ஒரு அதாவது அவங்களுக்கு நம்ம டூப்ளிகேட் கொடுக்குறோம். அதாவது நம்ம வந்து டெமோ செஞ்சு காட்டுறோம். ஸோ டெமோ செஞ்சு காட்டுறப்ப எல்லாரும் நம்மள பாக்குறாங்க. ஸோ நம்ம அழைச்சிட்டு வந்தவங்க நம்மளை கூட்டிட்டு போறவங்க பாக்குறாங்க. ஸோ டெமோ பாக்குறாங்க. அந்த டெமோ வந்து எத்தனை பேர் சொல்லுங்க நம்மளுக்கு வந்து இது பண்ணிக்கிறாங்க? ஏன்னா ஸ்பான்சர் பண்ண கையோட அவங்க வந்து ஸ்பான்சரிங் பண்ணிடுறோம். பட் நம்ம வந்து டெமோ காட்டுறோமா? அவங்களுக்கு டெமோ காட்டுறோமா? அது நல்லா தெளிவா வச்சுக்கோங்க. டெமோ காட்டுறோமா உங்களுக்கு? ஸோ டெமோ கிட் நம்ம கிட்ட இருக்கா? முதல்ல வந்து டெமோ கிட் நம்ம கிட்ட இருக்கா? அதையும் நம்ம பாத்துக்கணும். டெமோ கிட் அப்டேட்டா இருக்கா? ஒருத்தவங்க வந்து நம்ம போய் ஸ்பான்சர் பண்ணிடுறோம். ஓகே, உடனே சைன் அப் பண்ணிடுறோம். சைன் அப் பண்ண கையோட அவங்க வந்து அப்படியே விட்டுட்டு நம்ம வந்துட முடியாது. ஏன் தெரியுங்களா? அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஃபுல்லா வந்து டெமோ பண்ணி காட்டணும். அண்ட் தென் பிசினஸ் பிளான் நம்ம காட்டணும். அந்த பிசினஸ் பிளான் நம்ம காட்டுக்குள்ள டெமோ பண்ணக்குள்ளதான் அவங்களுக்கு வந்து ஒரு டூப்ளிகேஷன் இது தெரியும். இந்த வியாபாரம் வந்து நம்ம இப்படி நம்மள வந்து மற்றவங்களுக்கு வந்து நம்ம ஸ்பான்சர் பண்ண ஆளுங்கிட்ட நம்ம அதாவது கூட்டிட்டு வர ஆளுகிட்ட நம்ம வந்து இப்படி காட்டணும். காட்டினாதான் இந்த பிசினஸ் வந்து நிலைக்கும். இப்ப வந்து நம்ம போய் ஒரு செல்லிங் ஒரு 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 ப்ராடக்ட், ஓகே டியோடரன் வச்சுக்கோமே, நம்ம போயிட்டு அவங்க கிட்ட வந்து வித்துட்டு வந்துடுறோம். ஒருத்தவங்க கிட்ட போய் வித்துட்டு வந்துடுறோம். ஸோ வித்துட்டு வரப்ப அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? பாய்ப்பாங்க. பாய்க்குள்ள என்ன சொல்லுவாங்க? பாய்ப்பாங்க. அதோட விலை 38 வெள்ளியா?
சோ அதை பத்தி நம்ம வந்து முழு விளக்கமா சொல்லணுமா இல்லைங்களா? அந்த 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 டியோடரண்ட் வந்து எவ்வளவு நாள் நம்மளுக்கு தாங்கும், எப்படி வாசமா இருக்கும், அது வந்து எவ்வளவு பயன்பாடா இருக்கும், நம்மளுக்கு எந்த அளவு நமக்கு வந்து பாதுகாப்பா இருக்கும். சோ அதை பத்தி நம்ம சொல்லக்குள்ள அங்க வந்து ஒரு செல்லிங் நடக்குது. சோ அந்த செல்லிங் வந்து நம்மளுக்கு முழுக்க முழுக்க ஃபுல்லாவே நீடிச்சிட்டு இருக்கணும்னா அதுக்கு முக்கிய காரணம் நம்ம டெமோ பண்ணி காட்டணும். எப்படி டெமோ பண்ணோம் தெரியுங்களா? டியோடரண்ட் டெமோ. சோ அந்த மாதிரி நம்ம காட்டணும். சோ அந்த காட்டுக்குள்ள நம்மளோட டவுன்லைன் நம்மள பாக்குறாங்க. சோ இவங்க வந்து நம்ம அப்ளைன் வந்து பாக்குறாங்க, காட்டுறாங்க, நம்ம டெமோ காட்டுறாங்க. இதை வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். சில பேர் வந்து பாக்குறாங்க, ஹவுஸ் மீட்டிங்லாம் வருவாங்க. சோ நம்மளோட அப்ளைன்லாம் நம்ம முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க போயிட்டு அதை வந்து நீங்க நோட்ஸ் பண்ணுங்க, நோட்ஸ் எழுதுங்க, அது நீங்க படம் பிடிச்சுக்குங்க, ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது யாரும் செய்யறது இல்ல. இது செய்யாதனாலதான், அதாவது இதை டூப்ளிகேட் பண்ணாதனாலதான் அவங்க வியாபாரம் வந்து நிலைச்சு நிக்கிறது இல்ல. சோ ஒரு வாட்டி வாங்குவாங்க, 2வது வாட்டி வாங்க, 3வது வாட்டி 4வது வாட்டி வாங்க மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க? அவங்களுக்கு வந்து அங்க வந்து டூப்ளிகேஷன் இல்ல. டூப்ளிகேட்னா என்னது? நீங்க வந்து டூப்ளிகேட் பண்ணதை நீங்க வந்து அவங்களுக்கு காட்டல. சோ அதனால அங்க டூப்ளிகேஷன் இல்லாதனால அந்த வியாபாரம் நிலைச்சு நிக்காது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த வியாபாரத்துல வந்து நம்ம வந்து டெமோ கிட்ஸை வந்து அப்டேட்டா வச்சுக்கணுங்க. இப்ப முன்னாடி எல்லாம் நான் வந்து கடையில இப்ப என்னைய வச்சுக்கிட்டீங்கன்னா, நான் கடை வியாபாரம் செய்யக்குள்ள இந்த பிசினஸ் நான் வந்து ரன் பண்ணிட்டு தான் இருந்தேன். ரன் பண்ணக்குள்ள நானே வந்து டெமோலாம் வந்து சரிப்படுத்தாம வச்சிருந்ததுனால எனக்கு இந்த வியாபாரம் வந்து சக்சஸ் ஆகல. நான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட தவிர என்ன பாத்தீங்கன்னா, நான் வந்து என் அப்ளைன் டூப்ளிகேட் பண்ணல. என் அப்ளைன் பாத்தீங்கன்னா அப்டேட்டா காடியில வச்சு எல்லாம் எடுத்துட்டு வருவாரு. ஒரு வாட்டி அவங்க காடி புக் திறந்து பார்த்தாவே எல்லாமே இருக்கும். டூல்ஸ் ஃபுல்லாவே டூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நம்ம வந்து ஹெல்த் செக்அப் பண்றோம். ஹெல்த் செக்அப் பண்றதுக்கு இன்பாடி மிஷின் இருக்கும். ஹோம் கேர் ப்ராடக்ட் செய்யறோம். ஹோம் கேர் ப்ராடக்ட்னு இது ஒரு பேக்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜாமாவும் அழகா வச்சு எடுத்துருவாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்ரி, ஸ்கின் அனலைசர் எல்லாமே தனித்தனியா அழகா வச்சு எடுத்துட்டு வருவாங்க. நம்மளுக்கு கஷ்டம் இல்லைங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போறதுக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா காடியில தான் வச்சு நம்ம எடுத்துட்டு போறோம். காடி தானே சுமக்க போகுது. ஏன்னா இது ஏன் சொல்றேன்னா, நம்ம பிசினஸ் வந்து நிலைக்கணும் அப்படின்னா டூப்ளிகேட் பண்ணி தான் ஆகணும். அதாவது நம்மளோட டவுன்லைனுக்கு நம்ம எப்படி இருக்குமோ அவங்க வந்து நம்மள டூப்ளிகேட் பண்ணோம்னா நம்ம அப்டேட்டா இருக்கணும். அதான் முதுகண்ணும். சோ அதுக்குள்ள டூல்ஸ் எல்லாம் வந்து ரெடியா கரெக்டா வச்சுக்கணும். அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் பிளான் வந்து போட கத்துக்கணும். இப்ப வந்து நாங்க வந்து 1 வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி சொல்லி தர்றோம். இப்ப வந்து புதுசா சைன் பண்றவங்ககிட்ட நாங்க போறோம், பிசினஸ் பிளான் காட்டுறோம். ஓகே, நம்ம லீடரா இருக்கோம். ஓகே, பிசினஸ் பிளான் காட்டுறோம். 1 வாட்டி 2 வாட்டி காட்டுறோம். 3வது 4வது வாட்டி 5வது வாட்டி நீங்க லேர்ன் பண்ணணும். நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து கத்துக்க தயாரா இருக்கணும். அதாவது டூப்ளிகேட் பண்ண தயாரா இருக்கணும். உங்களுடைய டவுன்லைனுக்கு நீங்க டூப்ளிகேட் பண்ண அப்பதான் வந்து உங்களுடைய டவுன்லைன் உங்களை பார்த்து டூப்ளிகேட் பண்ணி அவங்களோட டவுன்லைனுக்கு செய்வாங்க. சோ இதனால என்ன ஆகும்? நம்மளுடைய குரூப் வந்து 1 2ஆவும் 2 3ஆவும் 3 4ஆவும் அப்படியே பெருக குரூப் வந்து growth ஆகும். ஏன் தெரியுங்களா? டூப்ளிகேஷன். ஒரு ஆளும் ஒன்னொன்னா கத்துக்கணும். முதல்ல வந்து நான் சொன்னேன் டெமோ கிட் கரெக்டா வச்சுக்கணும். நீங்க வந்து ஃபுல்லா அதுக்குள்ள டூல்ஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு இல்லைங்க. பயோசிக்கு வந்து என்ன தேவை முக்கியமா? அயோடின் ஒரு கிளாஸ் ஒரு தண்ணி இது வந்தா போதுங்களா? அதே போல பாத்தீங்கன்னா லெசித்தினிக்கு எப்படி இருக்கணும், புரோட்டீனுக்கு என்ன இருக்கணும், அப்ப ஹெல்த் செக்அப்க்கு என்ன இருக்கணும், இன்பாடி மிஷின் இருக்கணும், ஒரு 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 எஃப்ஓ பேப்பர் இந்த மாதிரி இருந்துட்டு நமக்கு அவங்க செக் பண்ணி ஆப்டேட்டா இருந்து நம்மளோட டவுன்லைன் நம்மள பாக்குறாங்க. நம்ம புதுசா கொண்டு வரோம், புதுசா சைன் பண்றோம், எல்லாம் நம்மள பாக்குறாங்க. சோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம அப்ளைன் வந்து இப்படி செய்யறாங்க, நம்மளும் அதே போல செய்யணும்னு சொல்லிட்டு உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. சோ அந்த ஃபாலோ பண்ணக்குள்ள அந்த இடத்துல டூப்ளிகேஷன் நடக்குது. சோ பாத்தீங்கன்னா உங்களை மாதிரியே தான் எல்லாமே செய்வாங்க. எல்லாமே உங்களை மாதிரி தான் செய்வாங்க. அவங்களுடைய நீங்க கிளாஸ்ல தண்ணி வச்சு ஊத்தி அயோடின் போட்டு பயோசி போட்டு இது பண்றீங்களா, அவங்களும் அதே தான் செய்வாங்க. சோ அந்த இடத்துல வந்து கரெக்டான ஒரு கிளியரான பிக்சர் இருக்கு. சரிங்களா? சோ அவங்க பிசினஸ் நிலைக்குங்களா? ஃபுல்லா நிலைச்சிருக்குமா? சோ அவங்க கீழே சொல்லுவாங்க, கத்து கொடுப்பாங்க, அவங்களுக்கு கீழே போவாங்க. அப்படியே அந்த குரூப் வந்து அப்படியே மெம்பர் குரூப் வந்து நல்லா பெருசாகும். ஏன் தெரியுங்களா? அப்டேட்டா இருக்கு. இந்த டூப்ளிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது பவர் ஆஃப் ஸ்போக்கன் சொல்லுவாங்க, பவர் ஆஃப் எனர்ஜி சொல்லுவாங்க, பவர் ஆஃப் டூப்ளிகேஷனும் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுடைய வியாபாரத்துல, எம்ஏ பிசினஸ்ல. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். இப்ப இப்ப சரி, நான் வெளியில எங்கேயும் போல, என்னையே நான் எடுத்துக்கிறேன். நான் கடைக்குள்ளேயே இந்த 4 செவத்துக்குள்ளேயே நான் வந்து முன்னாடி வியாபாரம் பார்த்துட்டு இருக்கல, இந்த பிசினஸ் என்னால இது பண்ண முடியல. நான் என்ன பண்ணேன்?
ஒண்ணுக்குன்னா என் அப்ளைனை பார்க்க ஆரம்பிச்சேன். அவங்க உடுத்துற உடை, அவங்க வந்து மக்கள்கிட்ட எப்படி பேசுறாங்க. கடை வியாபாரம் வேற தெரியுங்களா? கடையில வந்து நம்ம வந்து ஒரு ஒரு பொருளை விற்கணும்னா அந்த பொருள் வந்து அதாவது ஸ்டாக் அப்படியே இருக்கும். அது ஸ்டாக் அப்படியே இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படியாவது வித்து முடிச்சணும்னு சொல்லிட்டு எதையாவது சொல்லி வித்து முடிப்போம். ஆனா நம்ம எம்ஏ பிசினஸ் வந்து கிளியரா எல்லாமே சொல்லி கொடுத்து அப்பதான் வந்து நம்ம வந்து அந்த பிசினஸ் நம்ம பிசினஸ் வந்து ரொம்ப வேர்ல்ட் கிளாஸ் ப்ராடக்ட். நம்ம பிசினஸ் வந்து நம்ம வந்து பொய் பேச முடியாது, அதாவது தவறான விஷயத்த நம்ம சொல்லி கொடுக்கவே முடியாது. ஓகேங்களா? அதெல்லாம் கரெக்டா சொல்லலாம். அப்ப நான் வந்து கடையில இருக்கக்குள்ள முன்னாடி என்ன டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அதாவது பாத்தீங்கன்னா ஸ்டைல், நம்ம வந்து அப்ளைன் எப்படி நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க, எப்படி பேசுறாங்க கஸ்டமர்கிட்ட, எப்படி அவங்க வந்து அந்த டெமோ பண்றாங்க, எல்லாத்தையும் நான் வந்து பாத்துக்கிட்டேன். அப்ப அந்த 4 செவத்துக்குள்ளே இருக்குல்ல, நான் இதெல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணனால ஏன்னா டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டேன். அவங்க செய்யறது அப்படியே செய்யல, நானா எடுத்து திருப்பி செஞ்சுட்டேன். ஸோ செஞ்சனால நான் வந்து இப்ப என்னையும் நான் மாத்திக்கிட்டேன். நிறைய விஷயம் மாத்திக்கிட்டேன். நிறைய விஷயம் எனக்குள்ளே எனக்கே தெரியுது. நிறைய விஷயம் எனக்கு அதாவது என்னை டெய்லி பாக்குறவங்களுக்கும் தெரியும். நிறைய விஷயத்த நான் மாத்திக்கிட்டேன். ஓகேங்களா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய செமினார் ஃபங்க்ஷன். இப்ப நம்ம வந்து நம்மளே வந்து சைன் பண்றோம் ஒருத்தவங்களுக்கு, ஒரு செமினாருக்கு, ஒரு மீட்டிங்க்கு அழைக்கிறோம் அப்படின்னு சொன்னா முதல்ல நம்ம வந்து எல்லா செமினாருக்கும் போய் எல்லாம் கத்திருந்துருக்கணும். எல்லா செமினாருக்கும் போகணும். கரெக்டா எல்லா இதுக்கும் நம்ம வந்து ஒரு இதுக்கும் நம்ம போய் அட்டென்ட் பண்ணிடணும். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா நம்ம டவுன்லைன் நம்மள பார்ப்பாங்க. எல்லா இதுக்கும் நம்ம அப்ளைன் எல்லாம் போறாங்க, அதனாலதான் பிசினஸ் க்ரோத் ஆகுது, அதனாலதான் அவங்க வந்து எல்லா விஷயத்துக்கும் போனா சக்சஸா முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அதனால நம்ம என்ன சொல்றோம், ஒரு இதுக்கும் வந்து நம்ம வந்து முதல்ல தயாரா எல்லா நிலையிலும் தயாரா இருக்கணும். ஸோ ஏன்னா இந்த டூப்ளிகேட் வந்து நம்மள மாதிரியே தாங்க நம்மள டூப்ளிகேட் பண்ணுவாங்க. இப்ப வந்து லெஸ்ஸே நம்ம வீட்டுல வந்து பிள்ளைகளை வளர்க்குறோம், சின்னதுல இருந்து பிள்ளைகளை வளர்க்குறோமா இல்லையா? ஸோ வழக்குக்குள்ள அந்த பிள்ளைங்க வந்து யாரை பார்த்து வளருது? அப்பா அம்மாவை பார்த்து வளருது. ஸோ நம்ம பேசுற செயல், நம்ம பேசுற வார்த்தை, செயலா இருக்கட்டும், எல்லாமே நம்மள மாதிரியே தான் இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே நம்மள மாதிரி அச்சடிச்சிருக்கோம். ஸோ அதே தான் இந்த பிசினஸ்ல நம்மளுடைய பிசினஸ் நல்லா ரன் பண்ணி போறது நம்மள அப்ளைன் சக்சஸா இருக்காங்க பாருங்க, நம்ம அப்ளைனை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணி அவங்கள டூப்ளிகேட் பண்ணணும் ஃபுல்லாவே. அவங்க பாருங்க எல்லாம் நம்ம சக்சஸா ஆகுறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனும் போவாங்க, எல்லா மீட்டிங்கும் போவாங்க, எல்லா ஜூம் மீட்டிங்கும் போவாங்க, எல்லா ரேலிக்கும் போவாங்க, எதுவுமே மிஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து அப்ளைன் வந்து உதாரணமா இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நம்மளோட டவுன்லைன் வந்து கண்டிப்பா நம்மள வந்து டூப்ளிகேட் பண்ணுவாங்க எல்லா விஷயத்திலுமே. இப்ப காலையில வந்து இப்ப வந்து இப்ப ரொம்ப ட்ரெண்டா ஓடிக்கிட்டு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா. சரிங்களா? சோசியல் மீடியால வந்து நீங்க பாருங்க, அப்லைன் வந்து என்ன செய்யறாங்களோ டவுன்லைன் வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இது சரியா இல்லைங்களா? எல்லாம் ட்ரூ தானே? ட்ரூனா சொல்லுங்க பாப்போம், சாட் பாக்ஸ்ல போடுங்க பாப்போம். எஸ் எஸ்ன்னு. வெரி குட். எஸ் நம்ம வந்து இப்ப என்ன, டிக்டாக் திறந்தா சரி, ஃபேஸ்புக் திறந்தா சரி, இன்ஸ்டாகிராம் போனா சரி, அப்லைன் என்ன பண்றாங்களோ எல்லாமே நம்ம டவுன்லைன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது வந்து உண்மை. இதுதான் வந்து நம்மளோட பிசினஸ் வந்து க்ரோத் ஆகுறதுக்கு முழு உதாரணம். இப்ப அப்ளைனோட ஸ்டைல் வந்து எப்படி இருக்கு, டவுன்லைனோட ஸ்டைல் எப்படி இருக்கும், அதே தான். நம்ம அப்ளைன் வந்து காலையிலேயே எல்லாம் மங்கி போயிட்டோம், எல்லாம் ஒண்ணும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம டவுன்லைன் நம்மள ஃபாலோ பண்ணுவாங்க, நம்மள பார்ப்பாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து இப்ப சோசியல் மீடியால வந்து ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. சோசியல் மீடியா தான் எல்லாமே ஆக்டிவா இருக்கிறது. பாப்பாங்க, ஓ நம்ம இது போஸ்ட் பண்றாங்க, ஓகே நம்மளும் போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போஸ்ட் பண்ணுவாங்க. தவறா இருந்தா நம்ம அப்ளைன் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே இந்த மாதிரிலாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம, ஏன்னா இதுக்கு நம்மளுக்கு ரூல்ஸ் இருக்கு இல்லையா? நம்ம எம்ஏல வந்து எம்ஏ ப்ராடக்ட் வந்து எப்படி நம்ம இது பண்ண, சோசியல் மீடியால எப்படி இது பண்ண ரூல்ஸ் இருக்கு. ஸோ தவறா இருந்தா அப்ளைன் வந்து திருத்திக்கலாம். ஆனா இவங்க வந்து பார்த்துட்டே இருப்பாங்க அப்ளைன் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இதை அப்படியே அவங்க வந்து டூப்ளிகேட் பண்றதுக்கு. ஓகேங்களா? இப்ப வந்து எத்தனை பேர் சொல்லுங்க, நந்தினி ஸ்ரீ வந்து முதல்ல வந்து அழகா வந்து நம்மளுக்கு வந்து அட்மாஸ்பியரை பத்தி எல்லாமே பண்ணிக்கிட்டாங்க, இல்ல எல்லாமே சொல்லிட்டாங்க, எல்லாமே நல்ல தெளிவா அழகா சொல்லிட்டாங்க. சோ எத்தனை பேர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்க, எத்தனை பேர் வந்து நோட்ஸ் எடுத்தீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க செய்யறத நாளைக்கு வந்து நீங்க போஸ்ட் பண்ணுங்க, உங்க டவுன்லைன் பாருங்க, உங்களை பார்த்துட்டு கண்டிப்பா செய்வாங்க. வெரி குட் மகேஸ்வரி. எல்லாம் நீங்க செய்யறத பாருங்க, எல்லாம் நீங்க இன்னைக்கு பண்ணது நாளைக்கு எல்லாம் அவங்க போஸ்ட் பண்ணாங்கன்னா உங்க டவுன்லைனும் கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. ஓகே, இதுதான் டூப்ளிகேஷன்.
அதாவது உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்ளைன், டவுன்லைன் வந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ 3% வரவங்களும் புதுசா சைன் பண்ணவங்களும் பார்த்துட்டே இருப்பாங்க. நீங்க எப்படி உடுத்துறீங்க, நீங்க எப்படி ஸ்டைல், எப்படி எல்லாமே உங்க ஸ்டைல் ஃபுல்லாவே எல்லாமே உங்களை தான் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா கப்புள்ஸா இருந்தீங்கன்னா, இப்ப வந்து யாரெல்லாம் கப்புள்ஸா இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு வீட்டுக்கு போறோம், கப்புள்ஸா இருக்கிறப்ப நம்ம கப்புள்ஸா இருக்கிறப்ப எல்லாம் எப்படி செய்யணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து பிசினஸ் பிளான் போடுவாரு, ஒய்ஃப் வந்து டெமோ பண்ணுவாங்க. டெமோ பண்றாங்கன்னா இப்ப குக்கிங் டெமோனா குக்கிங் டெமோவும் செய்வாங்க. அப்புறம் ஹோம் கேர் ப்ராடக்ட், ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட் எல்லாமே செய்யறது ஒய்ஃப். அப்படி பிரிச்சுக்கலாம் நம்ம வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் பிரிச்சுக்கலாம். அப்ப நீங்க வந்து ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா பிசினஸ் பிளான் போடுவாங்க, ஒய்ஃப் வந்து இது டெமோலாம் இது செய்து காட்டுவாங்க. ஸோ அதே போல நம்ம யாரு ஒரு கப்புள்ஸ் சைன் பண்ணாலும் அந்த கப்புள்ஸ் அதே தான் செய்வாங்க. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, இது வந்து உங்க இதுல உங்க ஜேர்னில நடந்திருக்கும். ஓகே, ஹஸ்பண்ட் வந்து பிசினஸ் பிளான், அதனாலதான் சொல்றேன் பிசினஸ் பிளான் வந்து ரொம்ப முக்கியம். எல்லாம் இப்ப நிறைய இதுல வந்துருச்சு. பிசினஸ் பிளான் வந்து நம்ம வந்து பிரிண்டட் காப்பி எடுத்துக்கலாம். முன்னாடி எல்லாம் நாங்க வந்து ஃபைல்ல போட்டு வச்சுக்குவோம். முன்னாடி எங்களுக்கு வந்து இந்த பிரிண்டட் காப்பி இந்த ஆன்லைன் எல்லாம் வராதப்ப ஃபைல்ல போட்டு வச்சுக்கிட்டு நாங்க எல்லாம் அந்த மாதிரிலாம் செய்யலாம். இப்பயும் இருக்கு, அந்த ஃபைல்ல இருக்கு, ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க, நான் பார்த்திருக்கேன். ஸோ நம்ம குரூப்லயே இருக்காங்க, இன்னும் ஃபைல் கொடுத்துட்டு ரொம்ப அழகா செய்யறவங்களும் இருக்காங்க பிசினஸ் பிளான. ஸோ இப்பெல்லாம் வந்து நம்ம பிசினஸ் பிளான் வந்து எப்படி பிரிண்டட் காப்பில வச்சுக்கலாம், லேப்டாப்ல சேவ் பண்ணிக்கலாம், போன்ல சேவ் பண்ணிக்கலாம், அழகா சேவ் பண்ணிட்டு நீங்க செய்யலாம். நீங்க இப்படி செஞ்சு பாருங்க, உங்கள்கிட்ட அப்டேட்டா எல்லாம் இருக்கட்டும், பிசினஸ் பிளானோட எல்லாமே கரெக்டா இருக்கும். டூல்ஸ் எல்லாம் உங்க டவுன்லைன் பாருங்க, கரெக்டா வச்சிருப்பாங்க. இன்னொரு ரொம்ப முக்கியம், அப்ளைனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்கணும். டவுன்லைன் இதெல்லாம் செய்யறாங்களா அப்படின்ட்டு, உங்களை டூப்ளிகேட் பண்றாங்களான்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் தெரியுங்களா, உங்க பிசினஸ் இது வந்து, அதாவது இந்த நம்மள வந்து ஹெல்பிங் பீப்புள் லைஃப் பெட்டர் லைஃப் சொல்றாங்களா, அதே போலதான் நீங்க உங்க டவுன்லைனுக்கு சொல்லி கொடுத்து உங்களை டூப்ளிகேட் பண்றாங்களான்னு பார்க்கணும். பார்த்துட்டே இருந்தா தான் உங்களுடைய பிசினஸ் நல்லா க்ரோத் ஆகும். ஓகேங்களா? அப்புறம் வந்து டிரான்ஸ்ஃபார்ம், அதான் முதல்ல சொன்னல, நம்ம கிட்டதான் எல்லாமே இருக்கு. இந்த பிசினஸ வந்து டூப்ளிகேட் பண்றது பண்ணாததும் நம்ம கிட்டதான் இருக்கு. இப்ப நாங்களே வந்து இந்த பிசினஸ்ல வந்து நிறைய மிஸ் பண்ணிருக்கோம், நிறைய தவறுலாம் செஞ்சிருக்கோம். ஸோ எல்லாம் நாங்க வந்து திருத்த ஒரு மீட்டிங் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போய் திருத்திக்கிட்டே வந்தனாலதான் எங்களுக்கும் எங்க பிசினஸ் வந்து க்ரோத் ஆகுது. ஓகேங்களா? இங்க உள்ள லீடர்ஸ்க்கும் அப்படிதான் நடந்திருக்கும். இங்க புதுசா வரவங்களுக்கும் நீங்களும் நல்லா லேர்ன் பண்ணுங்க. உங்களுடைய அப்ளைன் கிட்ட எல்லாம் கேட்டு டெமோ கிட்ட இருக்கட்டும் எல்லாமே வந்து கரெக்டா கலெக்ட் பண்ணி அழகா எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு வீட்டுக்கு போறீங்களா, ஒரு ப்ராஸ்பெக்டிங் செய்றீங்களா, கண்டிப்பா ஒரு சின்ன ஒரு இப்ப அப்ளைன் வந்து சொல்றாங்க, நீங்க வந்து ஒரு 10 பொருள் வந்து டெமோ பண்ணணும் அப்படின்ட்டு, நீங்க அங்க போயிட்டு அப்ளைன் வந்து 10 பொருள் காட்ட சொல்றாங்க, நீங்க 2 பொருள் காட்டிட்டு வரக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு வீட்லயும் உங்க அப்ளைன் பாத்தீங்கன்னா, நீங்க அழைச்சிட்டு போனீங்கன்னா உங்க அப்ளைன் பாருங்க 10 பொருள் கரெக்டா டெமோ பண்ணி காட்டிடுவாங்க. சோ நீங்க உங்க அப்ளைன் இல்லாம போனீங்கன்னா உங்க டவுன்லைன் வீட்டுக்கு போக்குள்ள நீங்களும் 10 பொருள் கரெக்டா காட்டணும். அப்பதான் வந்து அந்த பிசினஸ் வந்து கிளியரான பிசினஸ், அதாவது கிளீனா இருக்கும். உங்களுடைய நீங்க போகக்கூடிய அந்த அங்க வேலை, அந்த இடத்துல வந்து நீங்க செய்யக்கூடிய வேலை வந்து கிளீனா இருக்கும். ஓகேங்களா? தவறான விஷயம் எதுவுமே இருக்காது. நீங்க வந்து 10 பொருள் காட்டி சொல்லுவாங்க, அப்ளை வந்து காட்டுறாங்களா, நீங்களும் ஒரு 10 பொருள் காட்டி அவங்களுக்கு டூப்ளிகேட் பண்ணும். இப்படிதான் இதே போலதான் அவங்க செய்யணும். இதுல ஒரு 3 பொருள், வைட்டமின்ஸ்ல ஒரு 3, ஹவுஸ் ஹோல்ட் பொருளுக்கு ஒரு 3, ஒரு குக்கிங்ல ஏதாவது ஒண்ணு காட்டிட்டு இப்படி வரணும். ஓகேங்களா? அப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இது வந்து நீங்க வந்து கிளியரா வச்சுக்கணும். நீங்க உங்க அப்ளைன் டவுன்லைன் உங்களை டூப்ளிகேட் பண்றாங்கன்னா அப்ளைன் நம்ம வந்து ரொம்ப கிளியரா இருக்கணும், கிளீனா இருக்கணும். எல்லா விஷயத்திலும் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறது எல்லாமே வந்து கிளீனா இருக்கணும். ரொம்ப விஷயம் இதுதான். ஓகேங்களா? இந்த டூப்ளிகேஷனை பத்தி எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம், அப்ளைன் உங்களை டூப்ளிகேட் பண்றாங்களான்னு பாத்துக்கோங்க. தவறான விஷயம் டூப்ளிகேட் பண்ணாங்கன்னா நீங்க திருத்திக்கலாம். ஓகேங்களா? சோ இதெல்லாம் வந்து நான் கிளியரா உங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த இதுல வந்து ஏதாவது டூப்ளிகேஷன் வந்து நம்ம பிசினஸே டூப்ளிகேஷன் தான். நம்ம பிசினஸே டூப்ளிகேஷன் தான். டூப்ளிகேட் பண்ணாதான் நம்மளுடைய குரூப் வந்து வளரும். ஓகே என்று சொல்லி நான் வந்து என்னுடைய ஷேரிங்கை முடிச்சுட்டு எம்சி கிட்ட பாஸ் பண்றேன். தேங்க்யூ.